ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் ரியனை போய் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணணும். அவன் ப்ரீகே போயிட்டுருக்கான். ஸோ இங்கே யூஎஸில் இதெல்லாம் எனக்குமே ரொம்ப புதுசுங்க. அவன் இப்போ தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். எப்படி ஒரு குழந்தைய போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். அதில் எல்லோரும் பேசிகிட்டு இருப்போம், என்ன பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஸ்கூலுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், அப்புறம் வேறு எங்கெங்கேயோ நிற்கிறியே. நீங்கள் வரப்போகிற ரோலிங் வீடியோவில் பார்ப்பீங்க. அதில் நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல, அப்படியே இருக்கிறத நான் அப்படியே வீடியோ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸோ அது எதனாலனா எனக்கு தெரியாது. அந்த வேயில் என் ஹஸ்பண்ட் ஒரு காஃபி குடிக்கணும், நாங்கள் போகணும் அப்படின்ட்டாரு. ஸோ என் சின்ன குழந்த, நானே, எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து அங்கே போய் ஸ்டாப் பண்ணி அங்கே போய் வாங்கி அங்கே சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு என் பையனை பிக் பண்ணோம். ஸோ அதுதான் கதை. ஸோ ஸ்கூல்கிட்ட போயிட்டு நான் ரொம்ப ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா மற்ற குழந்தைங்க இருப்பாங்க. பட் நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் வரும், இல்லைனா இல்லை. ஸோ ப்ரைவசி ரீசன்ஸ் தான். மற்றபடி எப்படி போகிறோம் என்ன ஏதுன்றது அந்த வீடியோலேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கடந்த கொஞ்ச நாளாக இந்த ஸ்கூல் பிக்கப் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி சில பல சம்பவங்கள். நான் இந்தியாவில் இருந்தப்போலாம் நம்மளுக்கு எப்படின்னா ஸ்கூல் வேன் வரும், இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அது இங்கே எப்படி மாறுபடுதுன்றதை பாருங்கள். நம்ம காரை விட்டு இறங்கவே மாட்டோம், குழந்த நம்மளை தேடி வரும். அங்கெல்லாம் யாரும் நிறைய பேர் கார்லலாம் வரமாட்டாங்க, வண்டியில் வருவாங்க. அண்ட் ஆட்டோ ரிக்ஷா வைப்பாங்க, இல்லைன்னா ஆட்டோ வைப்பாங்க, இல்லைன்னா நம்மளே பஸ்லேயோ நடந்தோ அப்படி தான் வருவோம். இங்கே அப்படியே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஸோ அதை லைனில் நின்று எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு வரோன்றதை பாருங்கள். நடுவில் ஒரு இடத்துல போய் நாங்கள் சொன்னோம்ல, அது ஸ்டார்பக்ஸ். அங்கே போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி, நான் ஆர்டர் பண்ணல, இவன் இருக்கான் பாருங்கள், இவனுக்கானதை இவனே ஆர்டர் பண்ணிக்கிறான். அதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அத்தனை தடவை இவங்க அப்பாவும் இவரும் அந்த கடைக்கு போகிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இவனுக்கு என்னங்க வயசாகுது? 2.5 வயசாகுது, இதெல்லாம் வாங்கி திங்கிறாங்க. பேச கூட ஒழுங்காக வராதுங்க, ஏபிசிடி கூட வராதுங்க வாயில். எதுக்கு? ஏய் ஹாய் சொல்லு. பார்த்தீங்களா ஹாய் சொல்லு. ஹாய். ரொம்ப திமிர பிடிச்சதுங்க, அப்படியே அப்பா மாதிரி. ஒன்று கூட கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப சுட்டி பையனாக இருக்கிறான். சரி, நீங்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கே நானே ஒரு கற்றுக்குட்டி தான், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவன் ஸ்கூலுக்கு போனால் மேபி இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. அப்புறம் என்னோடய வாய்ஸ் ஏன் இவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னா, எனக்கு தொண்டை கட்டிச்சா இல்லை என்னன்னே தெரில. ஒருவேளை டெக்ஸஸில் இந்த ஸ்னோ முடிச்சுட்டு கொஞ்ச நாளில் ஸ்ப்ரிங் ஒன்று வரும், அந்த டைமில் போலன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அலர்ஜி தான். அது என்னோடய த்ரோட்டை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ வாய்ஸ் ஃபுல்லாகவே அவுட் ஆகிடும். இப்போ பேசுகிறது கூட அப்போ பேச முடியாது. இசுக்கு அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. வீடியோலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைனாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அது என்னோடய பிரச்சனை இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். என்ன வேணும் ரித்தன் உனக்கு? அந்த பிங்க் கேண்டியா வேணும்? ஓகே. இது என்ன இடம் அது? I'll take one cafe latte, sage large, and I'll take 2 blackberry sage. I'm sorry, 1 birthday cake pop, pink. Birthday cake pop. And then I'll take blackberry sage lemonade small. I'm sorry, can you say that again? The blackberry sage lemonade small. No. My foot. Appa. Andy. Mama. No solidity rasa. நீதான் வேண்டாம்னு சொன்ன. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாப்பு.
போட முடிச்சு எடுத்து இப்போ கடிக்கிறேன்னா மாமா சரி விட்டுட்டு இட்ஸ் ஓகே. நான் உனக்கு ஐயோ வெளியில போடுறான். வெளியே போறேன் கண்ணாடி மூடுங்க. சே ஹாய். Who wants this? Yay! Can you say thank you? பெல்ட் போட்டுறது நிமிடம்ல. நீ ஏன் ஆர்டர் பண்ணி நீ ஏன் சாப்பிட்டுக்கிற? பில் பண்ண வேண்டியதே நீங்க அதே அவ்வளவுதான். என்னது அது ரித்தன்? 5 வயசு ஆப்பா பாட்டேவா? அவங்கதான். பிடிச்சிருக்க உனக்கு? Thank you. See you next time. என்ன பண்றது இது? அது இந்த கடையில இது கிடைக்குது, அந்த கடையில அங்க கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தெரியுதுங்க. நீ எத்தனை தடவை பக்கம் இதுக்கு வந்திருக்க? போனாதான் அதுக்கு தெரியும். அவனே அவன்கிட்ட கேட்டு ஆர்டர் பண்றான். என்ன பண்றான்? இது நான் இது மாதிரி உனக்கு இது போட்டு லேமினேட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். எங்க போட்டேன்? ஸோ நம்ம ஸ்கூல் பிக்கப் தாங்க வந்திருக்கோம். இந்த க்யூ ஃபுல்லாகவே பேரண்ட்ஸ் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்கவுங்க கிட்ஸை ஆக்சுவலி பிக் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு ஸ்கூல் ஜோன்றனால இந்த ஏரியாவில் 3 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நின்று தான் ஆகணும். ஸ்லோ பண்ணி தான் போகணும். டிராஃபிக் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வீடு தான். நான் நின்றுட்டு இருந்த இடத்துல கேப்சர் பண்ணேன். ஒரு அமெரிக்கன் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தென் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு ஸ்டாப் சைன் பிடிச்சிட்டு ஆக்சுவலி அவங்க வாலண்டியரிங் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பேயபிள் ஜாபும் இருக்கும். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் ஃப்ரீயாக கூட பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் கூட வந்து வாலண்டியர் சைன் அப் பண்ணி பண்ணலாம். பட் இது ஆக்சுவலி இவங்க பே தான் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஃபண்ட்லேருந்து போயிடும். நீங்கள் ஆக்சுவலி நடந்து வந்து பார்க் பண்ணி காரை பார்க் பண்ணிவிட்டு வந்து கூட கூட்டிகிட்டு போகலாம், இல்லை மூவிங் கார்லேயே கூட எடுத்துக்கலாம். ஸோ கம்பல்சரி இட் இஸ் 20 தான் ஸ்பீட் லிமிட். இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். செல்ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட். யூஸ் பண்ணவே கூடாது இந்த ஜோனில். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த பாட்டி அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். பட் அவங்க வந்து இந்த ஜாப் பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா இன்கம்காக இருக்கும். ஸ்டாப் சிக்னல்னால நாங்கள் நிற்கிறோம். ஸோ 1 by 1 எவ்ரிடே என் ஹஸ்பண்ட் இவங்களுக்கு ஹாய் காட்டுவாங்க. ஸோ அவங்களும் அதே பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம நம்பரை பார்ப்பாங்க. அங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரு டீச்சர். அவங்க வந்து நோட் பண்ணி உள்ளே சொல்லிடுவாங்க. ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. தென் நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வந்து நம்ம காரில் அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் ரைட்டில் திரும்புகிறோம். எக்ஸாக்ட்லி 20 ரோடில் 20னா உள்ளே வந்து 5 or less than 10 தான் ஸ்பீட் லிமிட். ஸோ இது அங்கே ஸ்கூல். நான் மோஸ்ட்லி எடுக்கலை ப்ரைவசிக்காக. ரியன் காரில் வந்தோடனே அவன்கிட்ட நான் பேசியிருப்பேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹாய் ரியன். ரியன் ஹாய். வாட் ஆர் யூ வேரிங் ரியன்? உன் கையில் என்ன? மழையில் போட்டு என்னடி இது? என்னடி அது? சரி ஓகே ஹேவ் இட். No. My foot. Appa. ஏண்டி? Mama. நோ சொல்லிடுடி ராசா. நீதான் வேண்டாம்னு சொன்ன. Happy birthday. ஹாப்பி பர்த்டே பாப் வேணுமா? தூக்கி கீழே போட முடிச்சு எடுத்து இப்போ கடிக்கிறேன்னா மாமா. சரி விட்டுட்டு இட்ஸ் ஓகே. நான் உனக்கு ஐயோ வெளியில போடுறான்.
ஷூ எடுத்து வெளியே போகிறேன் கண்ணாடி மூடுங்க. நீயே ஆர்டர் பண்ணி நீயே சாப்பிட்டுக்கிற. பில் பண்ண வேண்டியதே நீங்கள் அதே அவ்வளோதான். என்னது அது ரித்தன்? 5 வயசு அப்பா பாட்டேவா? அவங்க தான். பிடிச்சிருக்க உனக்கு? Thank you. See you next time. என்ன பண்றது இது? அது இந்த கடையில இது கிடைக்குது, அந்த கடையில அங்க கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தெரியுதுங்க. நீ எத்தனை தடவை பக்கம் இதுக்கு வந்திருக்க? அப்பா போனால் தானே அதுக்கு எப்படி தெரியும்? அவனே அவனை கேட்டு ஆர்டர் பண்ணுறான். என்ன பண்ணுறோம்? பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக ஆன் த வே டு ஸ்கூல் தான் போயிட்டுருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப மழையாக இது மாதிரி உனக்கு இது போட்டு லேமினேட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன். எங்க போட்டேன்? ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், அதுக்குள்ளே போய் நாங்கள் பிக்கப் பண்ணணும் குழந்தைய. ஸோ இந்த கார் மொத்தமும் பேரண்ட்ஸ் தான். நாங்கள் ஸ்கூல் பிக்கப் தான் வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இந்த டேக் ஒன்று கட்டியிருப்போம் நம்ம ஸ்கூலோட காரோட மேலே. ஸோ அவங்க பையனோட பேக்லேயும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மேட்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நம்ம காரில் ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ இங்கே நாங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து தொங்க விட்டுருப்போம் அந்த நம்பரை. ஸோ 352 அப்படின்னா அந்த 352 ஓகே இட் இஸ் ரியன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. டீச்சர்ஸ் தான் வந்து ஏற்றி விடுவாங்க. ஸோ நம்ம இந்த கார் எல்லாம் இந்த ஸ்கூலுக்குள்ளே போய் ஒருத்தராக பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவன் படிக்கிறது எலிமெண்ட்ரினால் ஸோ ப்ரீகேஜிலேருந்து ஒரு மிடில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த பேரண்ட்ஸ், எலிமெண்ட்ரி எல்லாம் ஒரு சைடு ஆஃப் பேரண்ட்ஸும், இன்னொரு சைடில் வந்து ஆஃப்டர் தட் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பாட்டியில் வந்து வாலண்டியர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த காலையிலையும் நிற்பாங்க, ஈவினிங்கும் நிற்பாங்க. இந்த ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு யாரையும் ரொம்ப டிராஃபிக் ஆகாத மாதிரியும் பார்த்துப்பாங்க. பட் ப்ரையாரிட்டி வந்து இங்கே ஸ்கூல் பிக்கப் அண்ட் ட்ராப் தான். மோஸ்ட்லி வாலண்டியரிங் இருக்காது. அவங்களுக்கு ஒரு $20 பே பண்ணுவாங்க பெர் ஹவர். சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கூட வந்து வாலண்டியர் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி பே பண்ணுவாங்க, ஸ்கூலே பே பண்ணும். அது எப்படி சொல்கிறேன்னா, அங்கே ஒரு போர்ட் போட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பார்க்குவாங்க, பார்த்துட்டு ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. ஹாய் ரியன். ஹாய். வாட் ஆர் யூ வேரிங் ரியன்? உன் கையில் என்ன? வளையல் போட்டுருக்கு. என்னடி இது? என்னடி அது? சரி ஓகே ஓகேங்க. நாங்கள் ரியனை பிக்கப் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. பாய்.